1 கப்பு ரவை வச்சு தாங்க கேக் செய்ய போகிறோம். அந்த கேக் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு காய்ச்சின ஆறின பால் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். 1/4 கப் ஆயில் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் ஜீனி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நான் சின்ன மிக்ஸி ஜார் தாங்க எடுத்திருக்கேன். பத்தலை, நான் பெரிய ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இதில் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. கூடவே பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன், அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு கடாயில் ஸ்டாண்டு போட்டுடலாங்க. ஸ்டாண்டு வச்சுட்டு நம்ம இந்த பிளேட் அதில் எடுத்து வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அது கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் வேகட்டும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 1/2 மணி நேரம் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.